ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஹெச்எல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அவங்க வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது, இன்டர்வியூ மட்டுமே பாஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். அதான் வந்து நம்ம சேனலோட அஃபீஷியல் பிளாக் சைட். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நாங்கள் வந்து எல்லா ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறோம். நேற்று வந்து நம்ம ஹெச்பிசிஎல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளாக் சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். இதுலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பிஹெச்எல் ரெக்ரூட்மெண்ட் உள்ளே போய் பார்த்தோம்னா இதுலேயே வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கேயே பட்டன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 26th மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16th of April வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து கொரியர் பண்ணி அனுப்பணும். அது வந்து எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 19th of Aprilக்குள்ளார வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டலாக 33 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து எக்ஸ்டர்னல் சர்வீசஸில் 10, ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கும் 10, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் டெஸ்டிங் அதுக்கு வந்து 7 வேகன்சி, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு, ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து 6 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 years வந்து பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 32 years வரைக்கும் இருக்கலாம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நார்மலாக எவ்வளோ கொடுப்பாங்களோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years இருக்குது, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 5 years இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து எய்தர் வந்து டிப்ளமோ கிராஜுவேட் இல்லைனா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து 50% ஆஃப் த மார்க்ஸ், அதாவது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% ஆஃப் த மார்க்ஸ் வச்சுருந்தாலே போதும். ஒரு வேளை அதர் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 60% ஆஃப் த மார்க்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லேயே 2 பொசிஷன் கோடு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிஸ்டம் டெஸ்டிங் ஆஃப் C&I டிரான்சாக்ஷன் பேனல்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. டிசிப்ளின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சர்வீசஸ்க்கும் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து 10 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப் அசம்பிளி ப்ரொடக்ஷன் வேவ் சால்டரிங் அப்படின்னு ஒரு பொசிஷன் கோடு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இதெல்லாமே எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் அந்த கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சிஎன்சி ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ரேஷன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சர்வீசஸ்க்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேலரி பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து 84,000 வந்து ஃபஸ்ட் இயருக்கும், செகண்ட் இயருக்கு வந்து 88,000 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 years வந்து மெடிக்ளைம் பாலிசி வந்து அவங்க கொடுக்குறாங்க. 5 lakhs வந்து மெடிக்ளைம் பாலிசி வந்து அவங்க கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து 45,000 per month வந்து சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இயர்லேருந்து 48,000 வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 5 lakhs வந்து
என்னன்னா வந்து மெடிக்ளைம் பாலிசி அந்த இது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ₹200 வந்து பே பண்ணி தான் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் வந்து நம்ம பிளாக் சைட்லேயே இருக்குது. அதை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இது வந்து என்னைக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து 19th April 2025 வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது 10th மார்க் ஷீட் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதோட ஆஃபர், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஜாயினிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும். இல்லைனா வந்து பே ஸ்லிப் வேணும். பே ஸ்லிப் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சேலரி பே ஸ்லிப் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் சைட்லேயே இருக்குது. அதை ஒரு வாட்டி நீங்கள் வந்து படித்து பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.